பருவ நம்பினதுக்கு ரெட் கார்டு வாங்கிட்டேடா தம்பி. சோளமுத்தா போச்சா? நீங்க ரெண்டு பேரும் 10 பைசா நீங்க புரோஜனம் கிடையாது, தகுதியும் கிடையாது. கிளம்பு, ரெட் கார்டை புடிச்சிட்டு வெளில போங்க. மிஸ்டர் போத்தேந்திராஜ், அட்வைஸ் பண்ணும்போது கரெக்டான அட்வைஸ் பண்ணும். உங்க நண்பர் இப்ப ரெட் கார்டு வெளியிட்டு வராரு, இப்ப அதை வச்சு என்ன பார்த்து கொண்டாடுவீங்களா? நேத்து நைட் நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எவ்வளவு இன்சல்ட்டிங்கா இருக்கும். இந்த 2 தற்கூரியும் சேர்ந்துகிட்டு பிக் பாஸ்ல பண்ணாத அராஜகமே கிடையாது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். பயங்கரமா கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் இது. இது வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இந்த 2 தற்கூரியும் சேர்ந்துகிட்டு பிக் பாஸ்ல பண்ணாத அராஜகமே கிடையாது. நைட்டு நான் எப்பயுமே ஒரு மேக்சிமம் 1:30-2 மணி வரைக்கும் முழிச்சிருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய டாஸ்க், எவ்வளவு பெரிய கான்வர்சேஷனா இருந்தாலுமே முழிக்கணும், எனக்கு இந்த கான்வர்சேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு நான் மேக்சிமம் டைம் பீரியடே அவ்வளவுதான். ஆனா நான் இன்னைக்கு 6:30-7 மணி வரைக்கும் முழிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கூட ஒரு 1 மணி நேரம் மேக்சிமம் படுத்திருப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏஞ்சேன், யார் யார் எப்படி எலிமினேட் ஆனாங்க, யாரு ஜெயிச்சா, என்ன அட்ராசிட்டி நடந்தது முதல் கொண்டு எல்லாமே பார்த்துட்டேன். என்னால இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. 2 பேர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, கேம்காக நாங்க தள்ளணும்னு சொன்னாங்க, அதே 2 தற்கூரிங்க மறுபடியும் என்ன ஒத்துக்குச்சு, அவங்க பேசின வார்த்தைங்க எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு, நாங்க எட்டி உதைச்சோம். அதை எதோட கம்பேர் பண்றாங்க, அந்த டிக்கெட் டு ஃபினாலே இன்னொரு டாஸ்கோட கம்பேர் பண்றாங்க. ஏங்க நான் அந்த டாஸ்கையே விமர்சனம் பண்ணுவேன். இப்ப இந்த விக்ரம் இந்த கில்லர் காயின் டாஸ்க் இருக்குல்ல, அதையே நான் என்ன விமர்சனம் பண்ணேன்னா, நல்லா ஓடி ஆடி விளையாடுற கேம் என்னங்க கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி ஒரு கேம் விளையாடுறீங்க திவ்யா அவுட் ஆகிற வரைக்கும், நான் அதையே விமர்சனம் பண்ணுவேன். ஆனா அது பக்கா ஸ்ட்ராட்டஜி கேம், வெஞ்சன்ஸ் கிடையாது. இது பக்கா வெஞ்சன்ஸ். இந்த என்னமே எனக்கு புரியலையே, இந்த அம்மா ட்ரிகர் பண்ணுவாங்களாம், அவரு ட்ரிகர் ஆவாராம். யாருடா ஃபர்ஸ்ட் நீங்க இத விட்டுட்டீங்க பாருங்க. அப்படியே இவங்க கண்ணை காட்டுவாங்களா, உடனே அவரு அங்கிருந்து பேசுவாரா. எனக்கு ஒண்ணு இல்ல, இவங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து அவங்க வந்து ஸ்கேம்னு சொல்லலாமா? ஏன் காமெடின்னு சொன்னா இவருக்கு என்ன தப்பு வந்துருச்சுன்னு ஏங்க? ஐயோ, அது எப்படி? அவரு மட்டும்தான் அவரோட அசிங்கத்தை எல்லாம் ப்ரொமோட் பண்ணிப்பாரு, மத்தவங்க பண்ணா பிடிக்காது. நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன், அவ்வளவு ஒரு பொண்ணு தானே, அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி பர்சனலா சொன்ன விஷயத்த இங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்வதியும் கமருதனும் சொல்றாங்கல்ல. ஏமா, இத்தனை கோடி மக்கள் பாக்குற இடத்துலயே அசிங்கமா பண்றீங்க. 2வது, நாய் கொலைச்சது இவங்களாலதான், இவங்களே இவங்க வாயால நேத்து நைட்டு 24 ஹவர்ஸ்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவுல கமருதன் ஃப்ரெண்டு, கமருதன் பிஆர் டீம், பார்வதி பிஆர் டீம் எல்லாம், அது எப்படி நீங்க கமருதன் பார்வதியாலதான் நாய் கொலைச்சதுன்னு சொல்வீங்க? நோட்டீஸ் வந்தது உள்ள, வெளியில எல்லாரும் படுத்திருந்தாங்க, அதனாலதான் நாய் கொலைச்சது. இந்த பூ சுத்துற கதெல்லாம் வேற யார்ட்டையா போய் வச்சுக்கோங்கடா. உட்காந்து எதுக்குடா பூசு? உங்க நீங்க யாருக்கு பிஆர் வேலை பாத்தீங்களோ, யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த 2 தற்கூரிய ஒத்துக்குச்சு. 2 பேர் முத்தம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, லிமிட்ட மீறவும் நாய் கொலைச்சிருக்கு. இது வந்து கனியும் இன்டர்வியூல சொன்னாங்க, அமித்தும் பேசியிருக்காரு இன்டர்வியூல, எஃப்ஜேவும் பேசியிருக்காரு. இன்னொன்னு, சம்பந்தப்பட்ட 2 பேருமே அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வேற பார்வதி ஒண்ணு சொல்றாங்க, எஸ் அதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா, உனக்கு வாழ்க்கையில எதுவுமே தப்பு இல்லம்மா, நீ தாமா சூப்பர் இந்த உலகத்திலேயே. நீ இந்த உலகத்துல வாழ்றது, நான் என்ன கேட்க, வேற ஏதாவது கிரகத்துக்கு போயிடுங்க 2 பேரும். ஏன் மனுஷ கிரகத்துல வாழ்ந்து நாங்க ஒரு ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் வச்சிருக்கோம், லைஃப்ல சில ஒரு விஷயங்களை நாங்க கேரி பண்றோம், அதெல்லாம் ஏன் கெடுத்து இருக்கிற சமுதாயத்துக்கு பேட் எக்ஸாம்பிளா இருக்கிறீங்க? நான் என்ன தெரியுமா கேக்குறேன், அது சாண்ட்ரா சொன்னதுல அவ்வளவு கோவம் இல்ல, ஃபர்ஸ்ட் பண்ணது தப்பு. அதுக்கப்புறம் அவன் கூட சண்டையில போய் புலம்புறதுக்கு அவர்கிட்ட போய் சொன்னீங்க, நீ எவ்வளவு பெரிய ஸ்கேம்ன்றாங்கல்ல. அப்ப இந்த அம்மா யாரு? பொய்ப்பா, பித்தலாட்டம், பொய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எந்த வார்த்தையும் பொருந்தாது சொல்லுங்க, இந்த 2 பேருக்கு எல்லா வார்த்தையும் பொருந்தும். அப்போ இவன் கூட இருக்கிற பிரச்சனை இல்ல, இவனை போய் காரி துப்பறதுக்கு நீ ஒரு ஆளை சூஸ் பண்ற, அவன்கிட்ட போய் பாத்ரூம் கதையெல்லாம் சொல்ற, அவளையே நீங்க அட்டாக் பண்ணா அவ திருப்பி அட்டாக் பண்ண மாட்டாளா? யாரு நீங்க? ஆனா நான் வந்து இல்லங்க, நான் பெரிய ஃபேன் ஆயிட்டாங்க. நான் எப்பயுமே எல்லா சீசன்லயுமே நான் சொல்ல மாட்டேன், இவங்க ஃபேன் அவங்க ஃபேன்லாம் சொல்ல மாட்டேன். இந்த சீசன்ல சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் சபரி, திவ்யா, விக்ரமா இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும், அரோரா. நான் என்ன நினைச்சேன், காருக்குள்ள இருக்கும் போது இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது சபரியெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் திவ்யா வாய்ஸ் அவுட் பண்ணும்போது, இறக்கி விடும் போதெல்லாம் ஏன் மத்த யாருமே வாயை திறக்கலன்னு எனக்கு ஒரு கோவம் இருக்கு. அந்த கோவம் இப்பவும் இருக்கு. வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கணும்.
ஓகேவா? ஏன் அது இல்ல பண்ணல? இல்ல ஆனா இல்ல அதுக்கப்புறம் மாஸ்டர் இல்ல ஜெயிக்க இல்ல வேண்டிய ஆள் மாஸ்டர் சபரிநாதன் இறங்குனான் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்? அதுதாங்க மாஸ் அவன் இறங்குனான். அதுதாங்க மாஸ் அவன் இறங்குன கையோட வினோத் இறங்குனாப்புல. அரோரா இவங்க எல்லாம் கூட இறங்க போக இருந்ததுதான் சபரி, விக்ரம் எல்லாம் வந்து டோர சாத்து இறங்கவே கூடாது, இவங்க ஜெயிக்கவே கூடாது, நீ செகண்ட் பிளேஸ்ல தானடி இருக்க. அங்கேயே மோட்டிவேஷனல், அந்த கேர்ள்ஸ்க்கு மோட்டிவேஷனல் ஆயிடுச்சு. இன்னொன்னு பார்வதி கமருதன் என்ன சொல்றாங்கம்மா, அவ்வளவு பாசம் இருக்குல்ல உங்களுக்கு சாண்ட்ரா மேல, இறங்கி போக வேண்டியதானே. சூப்பரா ஒரு கேள்வி கேட்டாங்க. தப்பு பண்ணிட்டு நீங்களே கார் உள்ள வந்து நல்ல குத்துக்காலியமா உட்காந்து இருந்தா நாங்க ஏன் வெளில போனோம்? திவ்யா ஸ்மார்ட் மூவ். இன்னொன்னு சொன்னாங்க. திவ்யா இன்னொன்னு காலையில ஒண்ணு சொன்னாங்க. ஏன் எனக்கு வந்து உன்னை தள்ளிட்டு வெளில போக எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏங்க 3 உன்னை பேர் தள்ளி இப்ப விட்டுட்டு எங்க கமருதன் 3 வந்து பேர் அவுட்டுங்க இருக்கோம். நைட்டு. ஆமா. கமருதன் அவுட் நினைச்சிருந்த அந்த 3 பொண்ணுங்களை பின்னாடி எகிரி குச்சி எடுத்து தூக்கி அடிச்சிருக்கலாமே. பண்ணாங்களா? இந்த எச்ச வேலையெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. தேவையில்ல, அது தேவையில்ல. இல்ல ஏங்க எனக்கு கில்லர் காயின் டாஸ்கோட கான்செப்ட் வேற, இந்த 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 கான்செப்ட் வேற. ஓகேவா? நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அவங்க பேசின வார்த்தைக்கு எங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு, எங்களுக்கு பிடிக்கல, நாங்க நீங்க எட்டி தான் விட்டீங்க. அதுல 2 பேருமே ஜஸ்டிபிகேஷன் எல்லாம் பண்ண முடியாது. 2 பேருமே 2 பேருமே 2 தான். பேருமே 2 பேருமே. நான்லாம் இல்ல திவ்யாவை ரசிச்சேன். ஏங்க திவ்யாக்கு ஆக்சுவலா வந்து இதுல உட்கார்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவ ஜெயிக்க போறதும் கிடையாது. ஆனா அந்த 2 பொண்ணுங்களுக்கு ஒரு கார்டியன் மாதிரி உட்கார்ந்துகிட்டு வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு கமருதனியும் பார்வதியும் கேட்ட கேள்விகளை அடாடாடாடாடா, நேர்ல இருந்து நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்கணும்னு நினைச்சோமோ அதை பார்வதி சூப்பரா சொன்னா. இது ஒரு 7.5, இவன் நல்லா ஆமா. இருந்தான், இந்த 7.5யோட சேர்ந்துட்டு வார்த்தை விடுறான். இவ உடனே நீ பெரிய ஜட்ஜு, நீ வந்துருவையே, நீ வக்கீல் குடும்பத்துல தானடி வந்திருக்க, நீ என்னடி பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு ஃப்ராடு அப்படின்றது. உன் வாயை உடச்சிட்டு நான் ரெட் கார்டு வாங்கிட்டு போறேன்னு சொன்னதா இருக்கட்டும். இன்னொன்னு வந்து திவ்யா வந்து சொன்னாங்க. அவுட்ஸ்டாண்டிங், நான் ரசிச்சேன். இது கவனிச்சீங்களா? நீ கமருதீன் நீ வெளில போயிட்டு ஷோ பாரு, இதே யாயா கிட்ட இந்த உன்னை இந்த பத்தி அத என்ன பேசிருக்கான்னு ஓனக்கேள்வி தெரியும். ஓனக்கேள்வி உன்னை பத்தி என்னெல்லாம் எல்லாருக்கிட்டையும் அசிங்கமா பேசி வச்சிருக்குன்னு பாத்துட்டு போன் பண்ணு. நான் தான் சொல்றேனே, திவ்யாவை நான் வந்து எப்படி சபரிய ஒரு சைடு ஹீரோ மாதிரி பார்த்தோம்னா, இந்த பொண்ணு இன்னொரு ஹீரோவா பார்த்தேன். யாரெல்லாம் இதுக்கு ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ எல்லாருமே சல்யூட் பண்ற ஸ்மார்ட் மூவ். கண்டிப்பா பார்வதியோ கமருதனோ அங்க ஜெயிக்க கூடாது. அதுல மொத்த வீடு ரிவர்ஸ் ஆகி வினோத் எல்லாம் சொன்னாரு ஒண்ணுக்கு. அதாவது அவர் என்ன சொன்னாரு, உனக்கு ஒண்ணுக்கு வந்தா வண்டிக்குள்ளேயே போ, நீ இறங்கவே கூடாதுன்ட்டாரு அரோரா கிட்ட. காலையில ஒண்ணு சொன்னாரு. யாரு நம்ம சுபிக்ஷா கிட்ட, அவட்ட பேச்சு கொடுக்காதீங்க, பேச்சு கொடுக்கலன்னா தூங்கிடுவா அப்படின்ட்டு. சோ வீடே அகைன்ஸ்ட் ஆயிருக்கு ஸ்ரீவித்யா. இதுல எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும்? இன்னொன்னு மாஸ்டர், ஆக்சுவலா வந்து என்ன ஆச்சுன்னா, நைட்டு வந்து இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பார்வதி என்ன பண்ண ஆரம்பிச்சா, ட்ரிகர் பண்ணி நீங்க வெளில போங்க ஏங்க ஃபுல்லா வந்து கமருதனை ஏத்தி விட்டது பார்வதி. ஓகேவா? ஏன்னா கமருதனை பத்தி நல்லா தெரியும், அது ஒரு நாரவாயி. அது நம்ம ஆசைக்கும் சேர்த்து அவனை ட்ரிகர் பண்ணி விடலான்னு ட்ரிகர் பண்ணி விட்டது. இவளுங்க 2 பேரையுமே இறங்கி போங்க, இவ்வளவு பேசுறீங்களே சாண்ட்ராக்காக இறங்கி போங்க, இந்த மாதிரி ட்ரிகர் பண்றாங்களா. காலையிலயும் அந்த ட்ரிகர் பண்ணாங்க. ஆனா அந்த 2 பொண்ணு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் திவ்யா உட்காந்துருக்காங்க, அவங்க சம்ஸ்ல இருக்காங்க. ஆனாலுமே அவங்க யூரின் போல, நம்மளுக்கே தெரியும் ஒரு லேடிஸாக நம்மளே வந்து பீரியட்ஸ்ல இருக்கும்போது ஒரு வாஷ்ரூம் யூஸ் பண்ணலன்னா தேவையான நேரத்துல அது எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஆனா நின்னாங்க. அதையும் பார்வதி விமர்சனம் பண்ணா. நேற்று வரைக்கும் சம்ஸ்னா இன்னைக்கு வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்கு வந்து பார்வதியெல்லாம் பார்வதிய மனுஷ ரகத்திலேயே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேர்க்க கூடாது. அப்புறம் எப்படி மனுஷத்தன்மை எல்லாம் நீங்க ஏத்துப்பீங்க? 2 அதாவது பேயும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்ற மாதிரி 2 பேயும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அட்டூரியம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வீட்டுல. அதாவது எனக்கு வந்து இல்ல சிச்சி, இந்த மாதிரி ஜென்மங்கள் எல்லாம் லைஃப்ல பார்க்கவே கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு யோசனை வந்துருச்சு. நான் இப்பவுமே சொல்றேனே, பாலா காலு, இதுக்கு முன்னாடி இருந்த பாலா, என்ன அசீம், வனிதா விஜயகுமாரா இருக்கட்டும், இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல இருக்கிற ஹூவர் இட் இஸ், அது காயத்ரி ரகுராமா இருக்கட்டும், சக்தியா, யாரா வேணா நீங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க, எல்லார் காலையும் தொட்டு கும்பிட்டு நீங்க எல்லாம் தெய்வங்கன்னு நான் சொல்வேன். ஆமா கண்டிப்பா மாஸ்டர். ஆக்சுவலா நைட்டு பாத்தீங்கன்னா சபரியும் விக்ரமும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து சபரி ஒரு விஷயம் சொன்னா, எனக்கு வந்து இவங்க நான் என்னைக்குமே யாரும் ஜெயிக்க கூடாதுன்னு நான் யோசிக்கவே மாட்டேன். ஆனா இவங்க 2 பேர் மட்டும் காலை ஜெயிச்சிட கூடாது. தப்புன்னு இருக்கு. எல்லாருமே நேத்து கூட டிஸ்கஷன் என்னன்ட்டு, சபரி ஃபேக் இருந்துட்டு போட்டோம் அவனுக்கு. இப்ப பாரு, இப்ப எனக்கு அதாவது எல்லாருக்குமே இப்ப வந்து பயங்கரமா பரவலா வர நியூஸ் என்னன்னா, இவங்களுக்கு ரெட் கார்டு கிடைக்க போகுதுன்ட்டு. இதை விட அசிங்கம் வேற யாருக்கு? அதுவும் இத்தனை சீசன்ல ஃபர்ஸ்ட் ஃபீமேலுக்கு ஒரு ரெட் கார்டு, அதுவும் பார்வா இருந்தா. இதை விட ஒரு அசிங்கம் உனக்கு தேவையான்னு கேக்குறேன் நான். இவங்க 2 பேரும் உள்ள அந்த பேட்டரி வந்து விக்ரம் கொண்டு குடுக்கல மாஸ்டர். இவங்க 3 பேருக்கு மட்டும் கொடுத்து இவங்க 2 பேருக்கு குடுக்கல.
அதுக்குன்னே அவங்க 2 பேரும் பாரு அசிங்கம் பாரு பிக் பாஸ் ஏங்க, சொல்றாரு. நீங்க சீனை உங்களுக்கு ஒண்ணு போடுறாரு. புரியலையா? அவங்க 2 பேர் வந்து பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்களாம். வீக்கெண்ட்ல பேசிப்பாங்களாம். வீக்கெண்ட்ல அடிப்பாங்கடா ஆப்பு. எபிசோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐயோ, எபிசோட் நீங்க ஸ்டார்ட் வேற. ஆயிடுச்சு. ம். கமருதீன் சொல்றாரு, நீ வீக்கெண்ட்ல உன்னோட ஜஸ்டிபிகேஷன் எடுத்து வை பேபி, நீதான் பேபி ஜெயிப்ப, நீதான் பேபி. ரெண்டு பேபியும் வந்து கப்ளிங்ஸ் விளையாடுங்க. 2 பேபியும் சேர்ந்துட்டு வீட்டுக்கு போய் கப்ளிங்ஸ் கேம் விளையாடுங்க. 4 செவுத்துக்குள்ளேயே காரி காரி துப்பிக்கோங்க. 18+ என்ன கர்மம் வேணா பண்ணிக்கோங்க. ஏன்னா அது 4 செவுருப்பா. மாஸ்டர் இன்னொன்னு பாத்தீங்களா, ஐ லைக் யூ அப்படின்னு இவன் சொல்ல, அது உடனே பார்வதி வந்து நம்ம வெளில போய் பாத்துக்கலாம்னு, இது வெளில எனக்கு போய் இப்ப டிசைட் பண்ண பாத்துக்கோங்க. வெளில முடியல. எப்படியும் இல்ல வெளில போய் பாத்துக்கிட்டோம் திவ்யா. நல்ல நம்மளுக்கு வேண்டாம் வித்யா. அவங்க நமக்கு வேண்டாம். இந்த சமுதாயத்துக்கு வேணாம். அவங்க 1% கூட நல்லது சொல்லல. எதுவுமே நல்லது பண்ணல. எது பண்ணாலும் அது கரெக்ட்னு அதுக்கு வந்து ஜஸ்டிபிகேஷன். காலையில வினோத்தே சொல்லிட்டாரு, நீ நல்லா இருந்தடா, இவ கூட சேர்ந்து உன் வாழ்க்கையே நாசமா போச்சுடா. நீ வந்து அவ நல்ல கலகம் மூட்டுறாடா, உன்னை நல்லா மூட்டி விடுறாடான்னு அவரும் சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம சரிடா நீதான் கரெக்ட்னு அவரையே சொல்ற வைக்கிற ரேஞ்சுக்கு இவங்க ஒண்ணு பண்ணாங்க காலையில வினோத்துக்கு. ஓகேவா? நான் என்ன சொல்றேன் தெரியுமாங்க, 2 தற்கூரிகளும் போய் எங்க ஒளியட்டோன்ற நமக்கு வேண்டாம். ஆனா சொல்லுங்க. இன்னொன்னு என்ன பண்ணாங்க, இவங்க கமருதீன் வந்து அந்த நேரத்துல ஒருத்தங்களை அடிச்சு அவங்க பாவம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல உனக்கு ஆஃப் பாயில் சாப்பிட தோணுது. அவர் எல்லாம் தின்னுவாரு. வேங்க குற்ற உணர்ச்சி இருக்கிறவங்களுக்கு தானே. நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். சில பேர் மக்களுக்கு, சில பேர் என்ன நினைக்கிறீங்க, ஐயோ சாண்ட்ரா இது என்ன கமருதீனை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க அழுதுட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, எப்பயுமே நம்ம இயற்கையா தூங்குறதுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம ஓரளவுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்கணும் போது டாக்டர் கொடுக்குற மாத்திரையில தூங்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அந்த இடத்துல போய் அவங்க தூங்குறாங்க. தூங்குற இடத்துல நானே பார்த்தா நிறைய இடத்துல கமருதீன் சாரி கேட்கறதுக்கோ எதுக்கோ போய் நிக்கிற இடத்துல ஆப்வியஸா கண்ணை திறந்து இப்படி திரும்பும் போது பார்த்தா ஆப்வியஸா அது வேற மாதிரிதான் இருக்கும். அந்த ரியாக்ஷன் வேற மாதிரிதான் இருக்கும். நீ அந்த அளவுக்கு தானே நேத்து பண்ணி வச்சிருக்க. என்னெல்லாம் சொல்ற, எது காமத்துல தானே ஒரு 2 பிள்ளைங்களை பெத்தன்ட்டு. ஆமாண்டா, அவ புருஷனோட இருந்து குழந்தை பெத்த. அதுக்கும் நீ கொட்டை அடிக்கிறல்ல இந்த வீட்டுல, அதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா வித்யா சொல்லுங்க. மாஸ்டர் எனக்கு இதோட என்னன்னா, செருப்பு பிஞ்சிடும், செருப்பால் அடிப்பேன். இப்ப வா மகனே, அதுதான் வா மகனே வெளில, உன்னை காரி துப்பல நான் என்னோட பேரை மாத்திக்கிறேன். நீ இன்னும் ஃபேமிலி ஆடியன்ஸ், கேர்ள்ஸ் ஆடியன்ஸ் வேற இந்த மொகர கட்டிக்கு. இல்ல இன்னொன்னு வேற சொல்றாரு, நானும் அக்கா தங்கச்சியோட தானே பிறந்திருக்கேன், எனக்கு அக்கா இருக்காங்க, உங்க அக்கா சொல்லிட்டு போனாங்க. உங்க அக்காவே தலை நிமிந்து நடக்கணும், இது வீடு கிடையாது, சேரை எட்டி உதைக்கிறது எல்லாம் சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா சார் என்ன பண்றாரு, சார் ஒரு வகையான ஒரு சைக்கோனா, இந்த பக்கம் ஒண்ணு சேர்ந்துருக்கு பாருங்க, அது உலகமகா சைக்கோ. அந்த அம்மா நான் ஃபெமினிசம், நான் வந்து குரல் கொடுப்பேன். நீ எல்லாம் 1% கூட ஃபெமினிசத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. தகுதியே கிடையாது. நீ இத்தனை நாளுமே உலகத்தை ஏமாத்தி இருக்கிற. உனக்கு பப்ளிசிட்டி வரணும், உனக்கு ஃபாலோவர்ஸ் வரணும், நீ 4 காசு சம்பாதிச்சுக்கிறதுக்காக தப்பான விஷயத்த ப்ரொமோட் பண்ணிருக்க. உன் கேரக்டரையே நீ மாத்தி ஜனங்க கிட்ட ஏமாத்தி இருக்கேன்னு நானு. எல்லாமே வெட்டு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு வித்யா, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா இல்ல இன்னொரு அவங்க வந்து அது வந்து சொல்லிட்டு இருக்காரு, இவர் என்னமோ வந்து என்ன இப்படி நடிக்கிறாங்க, ஒருத்தரை நடக்கணும்னா என்ன வேணா பண்ணுவாங்களா, நீங்க நடிக்கட்டும். ஐயா நான் இப்போ ஒண்ணு சொல்லவா, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா, சாண்ட்ரா நடிச்சதாவே இருக்கட்டும், ஆனா அது பக்கத்துல நீ பண்ண பத்தியா அது சேர்க்க முடியாது. மொத்த பிளாஸ்ட் அதுக்கு சிரிக்கிறா. அதுதான் அரோரா வந்து ரெண்டாவது இவங்க வந்து பார்த்து பயந்துட்டாங்கன்னு வந்து கமருதீன் சொன்னோடனே பாரு சிரிச்சதெல்லாம் தான் இந்த முன்னாடி இருக்கிற திவ்யாவோ அரோராக்கோ சுபிக்ஷாக்கோ அதை ஆக்செப்டே பண்ண முடியல. அதனாலதான் இந்த பக்கம் இப்படி கமருதீன் போன உடனே 3 பேரும் காலையில விடிஞ்ச உடனே ஒரு பஞ்சாயத்து வச்சாளுங்க பாருங்க. அது திவ்யாவை பார்த்து பயம் நினைக்கிறேன் பாருக்க. திவ்யா பேசுற வரைக்கும் வாயே குடுக்கல. அரோராவும் சுபிக்ஷா வந்தோடனே அரோரா நீ எல்லாம் பேசக்கூடாது, சுபி நீ எல்லாம் பேச, அவ்வளவு அக்கறை இருந்தா இறங்கி போக வேண்டியதானே. அதுக்குதான் அவளுங்க சூப்பரா கேள்வி கேட்டால பண்ணிட்டு நீயே உட்காந்துருக்க. நாங்க ஏன் இறங்கணும், நாங்க ஏன் உன்னை ஜெயிக்க விடணும், நீ வேணும் நான் இறங்க வண்டியை விட்டு, நீ அட்ராசிட்டி பண்ணிட்டு வீட்டுல உட்காந்து கார்ல உட்காந்துட்டு இருப்ப, ஜெயிக்கிறதுக்கு நாங்க விட்டு கொடுக்கணுமா? இதை விட முட்டாள்தனம். இதுல வேற கமருதீன் ஒரு சில்லற வேலை ஒண்ணு பண்ணாரு. இவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடியா அந்த ஆம்லெட் சாப்பிடறதுக்கு எல்லாம் முன்னாடி ஒண்ணு போச்சு. என்னன்னா அரோரா இப்படி ஜன்னல் மேல இப்படி சாஞ்சிட்டு இருக்காங்க, ஆனா கண்ணை திறந்துட்டு தான் இருந்தாங்க. அப்போ உடனே பாரு வந்து இப்படி இப்படி கண்ணை காமிச்ச உடனே இப்ப பாரு அப்படின்ட்டு, பிக் பாஸ் அரோரா தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், டீம் ப்ளீஸ் அதை பாருங்க, அதை பார்த்து அவங்களை எலிமினேட் பண்ணுங்க.
மண்ணாங்கட்டி அதுக்குதான் ஒரு 100 பேர் வேலை செய்யறாங்க சம்பளத்துக்கு வாங்கிட்டு. அவனுங்களுக்கு தெரியாதா யார் தூங்குறாங்க தூங்கலன்ட்டு? நீயே ஒழுங்கா விளையாடல, இவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம நீயே தூங்கி அவுட்டு. அவளுக்கு மாஸ்டர் பாருக்கு அதோட என்னன்னா எனக்கு கேம ஜெயிக்கிறதையும் தாண்டி அரோராவை ஜெயிக்கணும். ஜெயிக்கணும். அரோராவை ஜெயிக்கிறதுக்கு அவளுக்கே அவள் இருக்கும் போது அரோராக்கு இருக்காதா? அரோராக்கு இருக்காதா பார்வதி இவ்வளவு பண்ற பார்வதியை ஜெயிக்கணும்ட்டு? ஏங்க மொத்த டீமே ஆப்போசிட்ல நின்னுடுச்சு அவங்க ஜெயிக்க கூடாது அப்படின்ட்டு. விக்ரம்லாம் என்ன சொன்னாப்புல, 1 வீக்கெண்ட்ல அவங்க 2 பேர் வெளில போயிட்டோம், இல்லன்னா நான் கிளம்புறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கேமே வேணாம்னு சொல்றேன்னு சொல்லிட்டாப்புல ஆமா. காலையில. எல்லாரும் இந்த நேரத்துல எஃப்ஜேவை மிஸ் பண்றாங்க, அது பாத்தீங்களா? அடடா கிழிச்சு தோரணம் போட்டு அப்படியே தூக்கி பந்து விளையாடி இருப்பாப்புல. நம்ம இன்னும் ரசிச்சு ஜாலி. அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே, அடே எஃப்ஜே எப்படிடா நீ சொன்ன, கரெக்டா சொன்ன. வினோத்தே சொன்னாரு நைட்டு. அண்ட் ஆமா ஆமா நைட் காலையில வந்து இந்த அம்மா சாரி கேட்க போறாங்களாம். யாரு? நீயும் அவனும் சேர்ந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டு அவளை எட்டி உதைச்சிட்டு அவகிட்ட போய் நீ சாரி கேப்பியா? யாரு? பார்வதி போய் சாண்ட்ரா கிட்ட சாரி. அவ ஓடி போயிருக்கிறா. இதோட வந்து கமல் என்ன சொன்னாரு கேட்டீங்களா? நான் பிரஜனா கிட்ட போய் வெளில பேசிக்கிறேன். பிரஜனா கிளிப்ப பத்தி தெரியும். பிரஜன் கிட்ட போய் பிரஜனா பேச, அவன் மூஞ்ச அடிச்சு வெளில நான் அவரை வெயிட் உதைச்சு போட்டு பண்றாரு. தொய்க்கு போட்டுருவாப்புல. இல்ல ஏங்க நான் ஒன்னே சொல்லட்டுமா? இவங்களுக்கு அக்செப்டன்ஸ் கிடையாது. கடைசி வரைக்கும் என்ன காமுன்னு சொல்லிட்டாங்க. என்ன வந்து அது வந்து இவ்வளவு பொறுக்கி தற்கூறின்றாங்க. அம்மா அதெல்லாம் உண்மைதான். உன் ஆளு உன்னை கிஸ் பண்ணதெல்லாம் கொண்டு போய் உன்கிட்ட பிரச்சனையில அங்க புலம்பி இருக்கிறா. அவளை முதல்ல கேள்வி கேட்கறத விட்டு இதுல வேற பாரு நம்ம வந்து அப்படிதான் பாரு சண்டை போடுவோம் இது பண்ணுவோம். நீ அதெல்லாம் போய் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் ஏன் பாரு சொல்ற? அவகிட்ட சண்டை அதாவது சம்பந்தமே இல்லாத நேரத்துல வாய்ஸ் அவுட் பண்ணுவார் கமருதீன். தேவையான நேரத்துல வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தடவத்துக்கு ஒரு ஆள் வேணும். ரெண்டும் பேர் என்ன வாங்கி வச்சிருக்காங்க வெளியில? காஜி கப்பல்ஸ் பேர் வாங்கி வச்சிருக்காங்க. காஜி கப்பல்ஸ் பேர் வாங்கி வச்சிருக்காங்க. இதை விட மோசமா எந்த சீசன்லயாவது எந்த கப்பலாவது பேர் வாங்குறது நம்ம பாத்துருக்குமா? இல்ல இது கமருதீனுக்கு காமெடின்னு சொல்லும் போது கோவம் வந்தது. அவங்க சாண்ட்ரா இவங்க எல்லாம் இறங்குனதுக்கு அப்புறம் அந்த கார்ல இவங்க பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீங்க ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருந்ததுங்க சேனியனுங்க. அப்புறம் உனக்கு காஜன் சொன்னா மட்டும் என்ன உனக்கு கோவம்? நமக்கு ஏங்க அவங்க பண்ணுவாங்க. பட் நம்ம கேள்வி கேட்க கூடாது. அது நான் என்ன தெரியுமா சொல்றேன்? நீ உன் வீட்டுக்கு போ, உன் பெட்ரூம்ல பண்ணிக்கோ, அதுவும் பிரைவேட் ஸ்பேஸ். அங்க வந்து கேள்வி கேட்டா நீ எங்களை கேள்வி கேளு. நீ இத்தனை கண்டஸ்டன்ஸ்க்கு நடுவுல, இத்தனை கேமராக்கு நடுவுல, இத்தனை மக்களுக்கு நடுவுல வாழ்ந்து அட்டூரியம் பண்ணா கண்டஸ்டன்ஸும் கேட்கதான் செய்வாங்க, மக்களாகிய நாங்களும் கேட்கதான் செய்வோம். இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா கிளம்பு. இப்ப பெரிய அசிங்கம் என்ன தெரியுமா? கமருதீன் கூட விடுங்க, பாரு மேடம் ஜனங்களால எலிமினேட் செய்யப்படவில்லை, மேடம் வேற பணப்பெட்டியை தூக்கின்னு போயிடணும்னு வேற பேசி வச்சிருக்காங்க நைட்டு. அப்படிலாம் விட்டா எப்படி? தரமா வச்சு செஞ்சு இது வரைக்கும் எந்த சீசன்லயும் எந்த பெண்ணும் வாங்காத ஒரு ரெட் கார்டை மேடம் வாங்குறாங்கன்னா இதை விட அசிங்கம் லைஃப்ல வேற எதுவுமே இருக்காது. இதுவும் டாக்குமெண்ட் ஆகுது. சொன்னாங்கல்ல டாக்குமெண்ட் ஆகுதுக்கா கமருதீன் பேப், இது டாக்குமெண்ட் ஆகுது. எனக்கு வெளியில லைஃப் போய் பார்த்தா அது டாக்குமெண்ட். இதுவும் டாக்குமெண்ட் ஆகும். உன்னை கிழிச்சு ரெட் கார்டை கொடுத்து அனுப்புறாங்கன்னா நீ எல்லாம் என்ன ஜென்ம கேட்டகரியில வருவ நீயே பிக்ஸ் பண்ணிக்கோமான்ற. நான் காலையில ஒண்ணு பண்ணாங்க மாஸ்டர். நான் போய் எப்படி பேசுவேன் விஜய் சேதுபதி சார் கிட்ட. அவர் எப்படி பேசினார்னா எல்லாரும் அவரு ஒண்ணுமே அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒன்னும் நீங்க 2 பேரும் ஒண்ணு கீழ்ச்சதுல போதும், இந்த காடை பிடிச்சி வெளில கிளம்புன்னு பேசவே விடக்கூடாதுங்க. ஒண்ணு கிழின்னு கிழிக்க. எனக்கு என்னன்னா இவருதான் பேசணும், அங்க பேச விடக்கூடாது. முடிஞ்சிருச்சு, உங்க சோழி முடிஞ்சிருச்சு. பார்வதி உன் கதை முடிந்தது. மத்தவங்கள பத்தி புரணி பேசினு, மத்தவங்கள பத்தி கேவலப்படுத்திக்கிட்டு, உன் கூட ஒரு அடியாள் மாதிரி ஒருத்தனை வச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் தலைவலி, சேராம இருந்தாலும் பஞ்சாயத்து. வீட்டு கண்டஸ்டன்ஸ்க்கும் நிம்மதி கிடையாது, பாக்குற எங்களுக்கும் நிம்மதி கிடையாது. இதை விட மோசமா ஒரு கண்டஸ்டன்ஸ் இந்த சீசன்ல எல்லாம் இருக்க முடியுமான்னு கேட்டா இருக்காது. நல்லது ரெட் கார்டை கொடுத்து அசிங்கப்படுத்தி வெளியில அனுப்புங்க. இனிமே அடுத்தது பிக் பாஸ்க்கு வரணும், நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்க கூடாது. அது பேட் எக்ஸாம்பிள் சமுதாயத்துக்கு கொடுக்காதீங்க. நான் கேள்விப்பட்டது டபுள் ரெட் கார்டு. அது நடந்துருச்சுன்னா மிக்க சந்தோஷம். ரொம்ப 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 மக்களுக்கு வந்து இந்த ஒரு பேட் எக்ஸாம்பிள், இந்த டர்ட்டி மக்களை தூக்கி வெளியில போடுங்க. வேணாம், ரெண்டும் தற்கூரி தான் என்ன கேட்டா. மாஸ்டர் நம்ம இவ்வளவு பேசுறோம்ல இவங்க ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க 2 பேர் பிஆர் டீமும் யாரெல்லாம் வந்து அவங்கள பத்தி தப்பா பேசுறாங்களோ வந்து எத பார்வதி ஃபேமிலி பத்தி இருக்கிறாங்களே எல்லா ஃபேமிலி பத்தி கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு ஒண்ணு புரியலையாங்க? 2 பேர் வெளியில வந்து காசு கொடுக்கணும்ல செஞ்ச வேலைக்கு.
நேத்தே நாக்கு புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டேன். பார்வதியோட பிஆர் டீமையும் வந்து கமருதீன் பிஆர் டீமும் உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை வெட்டியே கிடையாதா? இந்த மாதிரி தற்கூரிங்களுக்கு வந்து பிஆர் பத்தி இந்த மாதிரி ஒரு காசு சம்பாதிக்கணுமா? எங்களுக்குள்ள அசிங்கமாவே இல்லையா? நான் ஒண்ணு கேக்குறேன், ஒரு ஷோக்காக அதுங்கதான் அசிங்கம் பண்ணுதுன்னா அதுங்க கூட சேர்ந்து அதுங்க பண்ற அசிங்கத்துக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? எனக்கு புரியலையே. உங்க குடும்பத்துல யாராவது பிரதர் சிஸ்டருக்கும் உங்க ஃபேமிலிக்கு இப்படிதான் நடந்து எவனாவது பிஆர் டீமை கொண்டு வந்து அட்டாக் பண்ண மூடிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா? இப்போ சபரி, திவ்யா, அரோரா, விக்ரம் யாரா வேணா இருக்கட்டும், இனிமே யாவனுக்கும் பேசக்கூடாது. வாயே திறக்கக்கூடாது, திறக்கவே கூடாது. சபரி எல்லாம் இனிமே ஃபேக்குன்னு சொல்லவே கூடாது, ஃபேக்குன்னு சொல்லவே கூடாது. திவ்யா எல்லாம் வந்து எப்படி நிறைய இடத்துல வந்து பேசவே விட மாட்டாங்க. ஓகே ஃபைன், அதெல்லாம் திவ்யா பண்ணிருக்காங்க தான். ஆனா இந்த தற்கூரிங்களை கம்பேர் பண்றதுக்கு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட், நியாயமான ஒரு கண்டஸ்டன்ட், இதுதான் நான் அப்படின்னு தைரியமா எக்ஸ்போஸ் பண்ண ஒரு கண்டஸ்டன்ட் அரோராவா கூட இருக்கட்டும். துஷார் இருக்கும்போது அது நிலைமை வேற. ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேமுக்காக நின்னு ஒண்ணு பண்ணி இன்னைக்கு டிக்கெட் ஃபினாலே அவ ஜெயிச்சா கூட ஓகேன்னு வீடு நினைக்கிற அளவுக்கு தான் அரோரா வச்சிருக்கிறா அவ பொசிஷனை. சுபிஷா தோணை, திவ்யா தோணை, சபரி, விக்ரம், வினோத் எல்லாருமே தோணை நின்றுருக்கானா அவ ரேஞ்ச் அவ பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறா மக்கள் கிட்டயும் சரி கண்டஸ்டன்ஸ். அப்ப அரோராவை பேசுறது, சுபிக்ஷாவை பத்தி பேசுறது, விக்ரம், வினோத் யார பத்தி எவனும் வாயை திறக்கூடாது. எவனுக்கும் அருகது கிடையாது, எந்த பிஆர் டீமுக்கும் அருகது கிடையாது, இந்த தற்கொலையோட ஃபேன்ஸுக்கும் அருகது கிடையாது. உங்களையே நீங்க பார்த்து காரி துப்பிக்கோங்க. இத்தனை நாள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன காரி துப்புறீங்களா? ஐ டோன்ட் கேர், நான் இப்படி தொடச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். மாஸ்டர் என்ன காலையில போட்ட வீடியோக்கு வந்து நீ எல்லாம் அப்படியா, நீ எல்லாம் இப்படியா, நீ பாரு கூட வேலை பார்த்திருக்கதானே அப்படிலாம் கேட்டுட்டு பாரு கூட வேலை பார்த்தா பாரு இல்ல எனக்கு புரியலையே. பாரு கூட வேலை பார்த்தா பாரு கொலை பண்ணாலும் கொள்ளை அடிச்சாலும் கூட நிப்பாங்களாமா? எங்களை அறிவு கிடையாது, உங்களுக்கு எல்லாம் அறிவு கிடையாதாடா? ஏண்டா உங்களுக்கு எல்லாம் ஒரு மனசாட்சி கிடையாதா? அதுங்களே ஒரு மனச கேட்டகரியில நாங்க எடுத்துக்கல, அதுங்களுக்கு வேற சப்போர்ட் பண்றன்ற பேர்ல வந்து ஏன்டா உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க? ஐயோ எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இதுல வேற கமருதீன் அந்த பீப் பேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணார்ல விக்ரம் கோவத்துல. தப்புன்னு இருக்கு, தப்புன்னு இருக்கு ப்ரோ. நீ வந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர் டோர திறந்து ப்ரூட்டலா தள்ளி எட்டி உதைச்சிருக்கீங்க, ப்ரூட்டலான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. அசிங்கமா பிஹேவ் பண்ணா அவன் கேள்வி கேட்காம என்ன விக்ரம் நீ 1-on-1 பாத்துப்பியா பாரு. இப்ப ரெட் கார்டு வாங்கிட்டு நீ தான் வெளில போற, அவன் வீட்டுக்குள்ள இருக்க போறான், அவன் போறான், அவனுக்கு மரியாதை கிடைச்சிருச்சு, அவன் சம்பாதிக்க வேண்டிய பேர் எல்லாம் சம்பாதிச்சுட்டான். தம்பி நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இதுல வேற 1-on-1 பாத்துக்கலாமா? நீ அந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. இன்னொன்னு விக்ரம் கமருதீனோட ஃபேமிலி இழுக்கவே இல்ல. நான் தப்புனா நீயும் தப்பு, வாடா வெளில ஒன்னா போலாம். இப்ப என்ன வாய உடைப்பியா பண்ணுவியா? வாடா பாத்துக்கலாம் தான் சபரியும் நின்னது, விக்ரமும் நின்னது. ஓகேவா? உனக்கு தைரியம் தான் அவனுங்கிட்ட சண்டை. இவரு எப்பயுமே கமருதீன் கிட்ட ஒரு வேலை இருக்கு பாத்துக்கீங்களா? சண்டை வந்துச்சுன்னா சம்பந்தமே இல்லாம இவரு இமேஜினேஷன் பண்ற டாபிக் எல்லாம் வந்து இவங்க பழைய போடுவார். இல்ல காலையில ஃபேமிலியை பத்தியே பேசலையேங்க. காலையில வினோத் கூட சண்டை வரும்போது இவர்தான் போய் காரி கப்பிட்டு இருந்தாரு. அதுதான் வினோத் எல்லாம் விட்டுருந்தா பார்வதி தூக்கி பந்தாடிட்டு இருப்பாப்புல. என்ன ஆட்டம் காலையில அடிக்க போனா, வினோத் அடிக்கதான் போனாங்க பார்வதி. வினோத் அடிக்க போறது அதுக்குதான் வினோத் சொன்னா கலகம் ஊட்டுறவ உன்னை அவ்வளவுதான் உன்ன பண்ணிடுவேன் வினோத் கத்திட்டு போனாதான் தரமான சம்பவம். கலகம் ஊட்டுறது அவளாலதான் உன் லைஃபே போச்சு, அவன் நல்ல ட்ரிகர். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. வினோத் எல்லாம் நினைச்சுன்னு இருக்காரு போல இருக்கு. இவ ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருந்தா இப்ப ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டான். கிடையாது, அது பிகினிங்ல இருந்தே டிஃபால்ட் அதுதான். அதுக்கப்புறம் அது கேமுக்காக அது ஏமாத்தி இருக்கு. கண்டஸ்டன்ட்டையும் மக்களை ஏமாத்த முடியாது, ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல. சோ உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் அந்த மாதிரி ஏமாத்தி இருக்காங்க. பெரிய குட் புக்ஸ் நேத்தே வினோத் சொன்னாரு, ஒருத்தவங்களுக்கு குட் பேட்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுக்கலான்னு போது பார்வதியை பத்தியே 50-50 சோ வினோத்துக்கு தெரியும் வினோத் ஒன்னும் குழந்தை கிடையாது, இங்க இருக்கிற எல்லாரை விட புத்திசாலியான ஒரு நபர் தான். அப்படின்னும் போது நீ ஏமாத்தி இருக்கிற, மேனிபுலேட் பண்ணிருக்க. உனக்கு அரோரா இதுல வேற காலையில கமருதீன் கிட்ட உட்காந்து கேக்குது, இந்த டிக்கெட் பின்னாலே வாங்குறவங்க இந்த வீட்டை விட்டு இந்த வாரம் வெளில போக மாட்டாங்களா? எப்படி போவாங்க? எப்படிமா போவாங்க? டிக்கெட் பின்னாலே ஜெயிச்சா டாப் 5 தானமா கணக்கு, அறிவு கட்ட முண்டோம். இதுல வேற கமருதீன் அவங்களுக்கு என்னன்னா, ஐயோ இவ ஜெயிச்சுட்டாலே இவ இந்த வீட்டு விட்டு போக மாட்டாளா, நான் நல்லா முடிச்சிட்டு இருந்தேன் நைட் எல்லாம், ஏதோ காலையில அப்படியே கண்ணா செஞ்சேன், அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு. பிபி டீம் பாத்துட்டே இருந்தது, உன்னை தொக்கா தூக்கி போட்டுருச்சு வெளில. யாவனுக்கு யாருக்குங்க என்னங்க? நம்மளே நானே சொல்லுவேன் 24 hours கொஞ்சம் எடிட் பண்ணி தான் வரும் மக்களே அப்படின்னு நானே என் லைவ்ல சொல்லியிருக்கணும் போது மொத்தமா உட்காந்து பாக்குற அவனுங்களுக்கு எவ்வளவு ட்ரிகர் ஆயிருக்கும். ஏங்க ஒரு ரெட் கார்டு 2 பேருக்குன்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, அந்த அளவுக்கு அவங்க டிசிஷன் மேக்கிங் பண்றாங்கன்னா வெறும் நம்ம பேசுறதுனாலயா? கிடையாது, அவங்களும் பாக்குறாங்க.
பிபி டீமும் பாக்குறதுனால தானே இந்த முடிவுக்கு வராங்க. இந்த வாட்டி எல்லாம் இல்ல, பிரதீப்ன்ற நபர் ரெட் கார்டு வாங்கிட்டு போன சினாரியோ வேற, அது வேற, அந்த சினாரியோ வேற. இந்த சினாரியோ எல்லாம் மக்கள் கொண்டாடுவாங்க எப்ப பார்த்தாலும். அந்த ஒரு யாராவது ஒரு சிஎஸ்கே இந்தியா எல்லாம் ஜெயிச்சு அந்த பட்டாசெல்லாம் போட்டு ஒண்ணு வெடிப்பாங்களா, நான் வெடிப்பேன். நான் கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்கு கீழே ஒரு 10,000 வாலா 1000 சாரி இதெல்லாம் கொண்டாடணும், ஒரு 10,000 வாலா கொண்டாடணும். நான் வாங்கி வச்சுட்டேன். இன்னைக்கு நைட் என் வீட்டுக்கு கீழே வச்சு பட்ட 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 பட்டம் போட்டு நான் வெடிப்பேன். கலம்பு 2 தற்கூரிக்கும் 1% தகுதி கிடையாது. வெளியில போய் உன்னையே பார்த்து நீ சொன்னல திவ்யாவை காக்கா பீ விழுந்துற போதுன்ட்டு உங்க மூஞ்சில எல்லாரும் போய் வைப்பாங்க, உக்காந்துன்னு தொடச்சுன்னு இருங்க 2 பேரும். சே நாட் அட் ஆல் வர்த்துங்க, நோ ஜீரோ வர்த்துங்க 2 பேருமே. சொல்றாரு அவ்வளவு பெரிய ஆக்டர் அவன் சபரி. ஆமா, அவன் நல்லவன்டா. நான் என்ன தெரியுமா சொல்றேன், அவன் நல்லவன்டா. அவன் ஜெயிக்காட்டி கூட பரவாயில்லடா. இனிமே சபரி பத்தில எவனும் பேசக்கூடாதுடா. உன்ன மாதிரி விளையாடி இவ்வளவு மட்டமா நடந்துட்டு போறதுக்கு பரவாயில்ல. அவன் சினிமா நடிகை நடிப்புன்னு பேர் வாங்கினா கூட பரவாயில்ல. அவன்லாம் ஒரு ஹீரோ. நேத்து அவன் ஜெயிக்க வேண்டியவன், அந்த இடத்துல இறங்கினான் பத்தியா. இறங்கி இவங்க ஜெயிக்க கூடாது, டாப் 2ல இருக்கிற அந்த பொண்ணு ஜெயிக்கணும்னு நினைச்சான் பத்தியா. அவன் அங்கேயே ஜெயிச்சுட்டான். நான் 2 நாள் அதான் சொல்லிட்டு இருக்கேன், சபரிநாதனை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கும் உரிமை கிடையாது. இனிமே நடிக்கிறான், கொல்றான், டிராமா பண்றான்னா அந்த சபரின்னு கிடையாது. சபரி, திவ்யா யாரா இருந்தாலும் இந்த கேங்கே, நான் உண்மையா சொல்லட்டுமாங்க, சினிமா படம் கிளைமேக்ஸ் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு நேத்து நைட்ல இருந்து காலையில வரைக்கும். இந்த டாஸ்க் முடிகிற வரைக்குமே ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு சினிமா படம் கிளைமேக்ஸ் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டை வந்து திவ்யா, அரோரா ஒரு பக்கம், சுபிக்ஷா ஒரு பக்கம், சபரி, விக்ரம் எல்லாம், வினோதா இருக்கட்டும், எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. ஆமா, என்ன வில்லன்னு சொல்றாங்க இந்த வீட்லயே, நான் தான் வில்லன்னு சொல்றாங்கடா. ஆமா, வில்லன்னு சொல்லாம என்ன பண்றது உனக்கா? கிடையாது. அரோரா வந்து சுபிக்ஷா நீ நில்லு, நான் தான் இறங்குவேன்னு சொல்லி இறங்கிட்டு சுபிக்ஷா இறங்கினோடனே தூக்கி சுத்துறாங்க அரோரா. ஏங்க ஒண்ணுமே இல்ல. என்னன்னா இந்த 2 பொண்ணுங்களுக்காக திவ்யா உட்கார்ந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் கிடையாதுன்னு. ஆனா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டுட்டு வேற ஆப்ஷனே இல்லாம இறங்கினாங்க. அதுக்கப்புறம் அரோராக்கு நல்லா தெரியும் எப்படியும் நான் தான் ஜெயிக்க போறேன். ஆனா இந்த டாஸ்க் அவ ஜெயிச்ச மாதிரி இருக்கட்டும்ன்றதுதான். அதுக்குதான் அரோரா இறங்கி அதுக்கப்புறம் சுபிக்ஷா இறங்கி. இது எப்படி இருக்கு பாக்க? இந்த ஃபீல் எப்படி இருக்கு? அத சபரியும் விக்ரமோ வினோத்தெல்லாம் கொண்டாடினது எப்படி இருக்கு? கமருதீன் கொண்டாடுறதெல்லாம் பக்கா ஆக்டிங், பக்கா நடிப்பு. அந்த ஆள் ஒரு லூசு. கமருதீன் இஸ் ஒரு லூசு, ஓகேவா? அதெல்லாம் நடிப்பு, ஓகேவா? ஆனா இவங்க கொண்டாடினது எவ்வளவு ஜென்யூனா இருந்தது. பார்வெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஐயோ அரோரா. அதனாலதான் வீக்கெண்ட் வந்து எலிமினேட். அது எப்படி எலிமினேட் ஆக முடியும்? நீங்களே சொல்லுங்க, எப்படி எலிமினேட் ஆக முடியும்? அதெல்லாம் எலிமினேட்லாம் ஆக முடியாது. அவ வீட்டுக்குள்ள உட்காருவா, அவ டாப் 5க்கு வருவா. இப்ப அப்படியே டாப் 5 லிஸ்டே வேற. என்ன கேட்டா இப்ப டாப் 5 யார் சொல்லவா? வினோத், எனக்கு தெரிஞ்சு சபரிநாதன் கன்ஃபார்மா இந்த நல்ல குணத்துக்கே மக்கள் ஓட்டு போடணும். மனசாட்சி இருந்தா ஓட்டு போடுங்க. டீமுக்கு மனசாட்சி இருந்தா சபரிநாதன் வரணும். ஆல்ரெடி அரோரா உள்ள இந்த 3 பேர் இருக்காங்க. திவ்யா கன்ஃபார்ம், 4 பேர் கன்ஃபார்ம், ஓகேவா? வேற யாரெல்லாம் இருக்காங்க? சுபி இருக்காங்க, சாண்ட்ரா இருக்காங்க. இந்த 2 பேர்ல தான் சுபிக்ஷாவா சாண்ட்ராவான்றது நம்ம பாக்கணும். பாத்தீங்களா தலையெழுத்து? பாத்தீங்களா கர்மாவா? இதுங்க 2 நைட்டு சேர்ந்து ஐயோ கர்மா, இந்த கர்மா எல்லாம் சும்மா விடாது அந்த பொம்பளைன்னு சொல்லி கமருதனும் பார்வதியும் வச்சாங்களா ஆப்பு. கர்மா எல்லாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேணாம் கண்ணா, ஒரே நாள்ல நடக்கும். சுத்தி ஆட்டம் போட்டீங்கல்ல, காடை தூக்கி மேல கொண்ட மாதிரி மாட்டிக்கோங்க. ரெட் கார்டை மாட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடினே வீட்டுக்கு போங்க. அதுக்குதான் 2 பேருக்கும் கர்மா இஸ் a boomerang அப்படிங்கிறது இப்பயாவது அவங்க புரிஞ்சுக்கணும். அவள்தான் முடிஞ்சிச்சு. மத்தவங்களை விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முதுகு நம்ம பாத்துக்கணும். 2த்துக்கும் தான் முதுக பாத்துக்கிறதுக்கு டைம் கிடையாது. மத்தவங்க முதுகுலயே இருந்தது. இதுக்கு நடுவுல கமருதன் வந்து பலியானா இருப்பாருங்க. அட்டடா. அதுதான் நான் ஒரே ஒரு அட்வைஸ் பண்றேங்க, 2 பேரும் நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா போயிட்டு நீ இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறது, இந்த பொண்ணு போய் இன்னொரு ஆம்பளை வாழ்க்கையை கெடுக்கிறது எதுக்கு? வேணாம். ரெண்டும் சலிச்சது கிடையாது. மேல் வெர்ஷன் வர்ஸ்ட், ஃபீமேல் வெர்ஷன் வர்ஸ்ட், ரெண்டும் சேம் தான். ரெண்டும் சைக்கோ பாத்து, ரெண்டும் ஈகோயிஸ்டிக், கொஞ்சம் கூட பாசிட்டிவிட்டி கிடையாது. நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் பார்க்க ஜோடியா நல்லா இருக்கும். இன்னொருத்தர் வாழ்க்கையை எடுக்காம நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டு 100 வருஷம் நல்லா வாழுங்க. ஏன்னா எங்க கண்ணுல படாம எங்கேயாவது போயிருக்கணும். எஸ் மாஸ்டர், அவங்கள அலச வேண்டிய அளவுக்கு அலசி தோச்சு
அவங்க 2 பேரும் இல்லங்க எனக்கு மனசே ஆறலங்க. எனக்கு சில விஷயம் நான் இப்பவும் சொல்றேன், சாண்ட்ரா சப்போர்ட் அந்த சப்போர்ட் எதையும் தாண்டி ஹியூமனிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஃபுல்லா பிரேக் பண்ணியாச்சு. ஒரு மாதிரி ரொம்ப வைல்டா இருந்தது அவங்க பிஹேவியரு. நான் நேத்தே என்னோட லைவ்ல நான் இதை விட மோசமா பேசினேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மக்கள் கிட்ட 24 ஹவர்ஸ் பாருங்க, நான் கண்டிப்பா போய் பார்ப்பேன். நான் பார்த்தேன். என்னால சில விஷயங்கள் ஏத்துக்கவே முடியாது. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அரோரா. பார்வதி ஜெயிக்காது நல்லதுதான். பார்வதியே ஜெயிச்சிருந்தா கூட கண்டிப்பா ரெட் கார்டு குடுக்குறாங்கன்னா கொடுத்து வெளில தான் அனுப்பணும். ஆப்ஷனே கிடையாது. நீ சொன்ன இல்ல வீக்கெண்ட் போக மாட்டாங்களா அப்படின்னு. உனக்கு கொடுத்துருந்தா போயிருப்பாங்கம்மா. உனக்கு கொடுத்துருந்தா கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அரோராவோ சுபிக்ஷாவோ சொதப்பி நீ ஜெயிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, நீ கேட்டல ஒரு கேள்வி, அந்த டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சவங்க வீக்கெண்ட்ல எலிமினேட் ஆக மாட்டாங்களான்ட்டு. அது நீ இருந்திருந்தா குடும்ப இதுக்கெல்லாம் 10 பைசா நீங்க புரோஜனம் கிடையாது, தகுதியும் கிடையாது, கிளம்பு ரெட் கார்டை புடிச்சிட்டு வெளில போகணும் உன்ன அமைச்சிருப்பாங்க. சோ அது அரோராக்குன்றதுனால she deserves to be in top 5. அதாவது நான் என்ன தெரியுமாங்க சொல்றேன், இந்த வீட்டுல எல்லாரும் ஏதோ ஒரு வகையா தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க 2 பேர் ரேஞ்சுக்கு கூட அவங்களை யோசிக்க முடியாது. சோ தகுதியான அவர்கள் டாப் 5க்கு போட்டோம். அழகா டைட்டில் ரன்னர் அப் ஜெயிக்கிட்டோம். எனக்கெல்லாம் வந்து சந்தோஷம் தான். இந்த பேட்ச் போறது எனக்கு சந்தோஷம் தான். போட்டோம். ஆமா மாஸ்டர், எனக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்க என்னைக்காவது நான் மதியானத்துல எல்லாம் லைவ் வந்து பாத்திருக்கீங்களா மக்களே? இன்னைக்கு நான் வரேன்னா அப்போ எந்த அளவுக்கு பார்வதி கமருதன் வந்து ஒரு பெரிய சென்சேஷனலா அசிங்கம் பிடிச்ச வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதுனாலதான் மத்தியானமும் லைவ் வரணும். நான் 24 ஹவர்ஸ் பார்த்து அதை ஷேர் பண்ணணும். நீங்களும் பாத்திருப்பீங்க எவ்வளவு வைரலா சில வீடியோஸ் எல்லாம் போதுன்றதையும் நீங்களும் பாத்திருப்பீங்க. நானும் அதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் டபுள் ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் பரவலா போயிட்டு இருக்கனால அதுவும் மக்கள் கிட்ட சொல்லணும். நீங்க எவ்வளவு அதை கொண்டாடுறீங்கன்னு தெரியும். அதனால இப்ப வந்து இதை நினைச்சு ஒரு ஹாப்பி மூடுக்கு வந்துருங்க, செலிப்ரேஷன் மூடுக்கு வந்துருங்க. நைட்டு அதை கண்குள்ளுற சாட்டர்டே எபிசோட்ல பாக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும்ல. நான் எப்படி 10,000 வாலாவை போட்டு வெடிக்கிறோம், நீங்களும் உங்க சைட்ல எப்படி கொண்டாட முடியுமோ கொண்டாடி ஜாலியா உட்காருங்க. பிஆர் டீமுக்கெல்லாம் ஒரு நாமம், கமுதனுக்கு ஒரு நாமம், பார்வதிக்கு ஒரு நாமம். இதுல பாதிக்கப்பட்ட குடும்ப நபர் யாரெல்லாம் ஃபேமிலி வீக்ல வந்தாங்களோ அவங்களுக்கு தான் டேமேஜ். பாவம் பாருவோட அம்மா வந்து ஒரு நாள் முழுக்க இருந்தாங்க. அந்த அம்மா வந்து எனக்கு என்ன சொல்றது தெரியல. அதே மாதிரி கமருதன் ஃப்ரெண்ட் ஆக்சுவலா எனக்கு ஜட்மெண்டே பண்ண தெரியல. அவர் என்ன அட்வைஸ் பண்ணிட்டு போனாரோ அவங்க ஃப்ரெண்ட் அப்படியே ஆப்போசிட்டா கூட பாருவ கூட நம்பிடு, அரோராவை நம்பாத, பாருவ நம்பினதுக்கு ரெட் கார்டு வாங்கிட்டேடா தம்பி, சோழமுத்தா போச்சா. மிஸ்டர் போத்தன்ராஜ் அட்வைஸ் பண்ணும்போது கரெக்டான அட்வைஸ் பண்ணும். உங்க நண்பர் இப்ப ரெட் கார்டு வெளியிட்டு வராரு, இப்ப அதை வச்சு என்ன பார்ட்டி கொண்டாடுவீங்களா? ஏங்க நீங்க என்ன அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க? அரோராவை நம்ப கூடாது, பார்வை நம்பணும். இப்ப பார்வை கூட சேர்ந்துதான் உங்க ஃப்ரெண்டு அசிங்கப்பட்டு வெளியில வரார். இப்பயாச்சு ஒரு ஃப்ரெண்டா நல்ல அட்வைஸா கொடுங்க, பேட் எக்ஸாம்பிளா கொடுக்காதீங்க, பேட் அட்வைஸா கொடுக்காதீங்க. புரியுதா? அதே மாதிரி கமருதன் அக்கா ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மம். அந்த அம்மா தலையை நிமிர்ந்து நடக்கணும் பண்றது. பார்வை பிடிக்கலன்றது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடுச்சு அவங்களுக்கு பார்வை பிடிக்கலன்றது. அவங்களுக்கு இப்ப இந்த ரெட் கார்டு வாங்கி நேத்து நைட்டு நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எவ்வளவு இன்சல்ட்டிங்கா இருக்கும். எவ்வளவு அவங்க கோ த்ரூ பண்ணுவாங்க. எவ்வளவுங்க எத்தனை பேர் காரி துப்புவாங்க, என்ன பண்ணுவாங்க? இவங்க பண்ற கொட்டத்துக்கு ஃபேமிலி பீப்புள் அனுபவிக்கணுமா? என்னங்க அநியாயம் இது? இதெல்லாம் வந்து என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஆனால் இந்த வாரம் ஃபுல்லா அண்ட் நேத்துல இருந்து முந்தா நேத்துல இருந்து நடக்கிறதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, டபுள் ரெட் கார்டு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது நடக்கணும். டபுள் ரெட் கார்டு கன்ஃபார்ம் மக்களே. ஆனா அது 2 பேரும் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டு அது எப்படி அப்படியே வெளில போறாங்கன்றது நம்ம நைட் வந்து பாத்துடலாம். சோ மறக்காம 10:45 to 11 வந்துருங்க. அதெல்லாம் நம்ம நிறைய பேசணும்ல. ஆமா மாஸ்டர், எனக்கு அதுக்கே ஒரு டவுட். இவங்க 2 பேரும் அத கூட வெளில வந்து விஜய் சேதுபதி எனக்கு எப்படி ரெட் கார்டு கொடுத்தாருன்னு வீடியோ போட்டாலும் போடுவாங்க. போடட்டும். எங்க வெளியில வந்த பிறகு அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எப்படி போனா நம்மளுக்கு என்ன? நம்ம கேம்ல இருக்கிற வரைக்கும் விமர்சனம் பண்றதுதான் நம்ம வேலை. என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், ஜஸ்டிஸ் கிடைச்சிச்சா அது வரைக்கும் தான் நம்ம போக்கஸ் பண்ணோம். வெளியில போய் எப்படி போனா நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஓகே மக்களே, மறக்காம வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் தெரியணும்ன்றதுனால தான் இந்த லைவ் வந்து நைட் வரைக்கும் வெயிட் பண்ண வைக்க வேணா, இப்பவே கொடுக்கணும்ன்றது பிளான் பண்ணி நாங்க வந்தது. சோ நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நைட் வந்துருங்க. நம்ம நிறைய விஷயம் கண்குளிர பார்க்க போறோம், அதை என்ஜாய் பண்ண போறோம், அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதனால கரெக்டா வந்துருங்க. எஸ் மக்களே, தேங்க்யூ சோ மச். நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சதுக்கு மறக்காம வந்து இந்தியா கிளிட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாஸ்டர் நைட் கரெக்டா டைமிங் வந்துருவாங்க, எல்லாரும் சேர்ந்து வந்துருங்க. சோ நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் மாஸ்டர். தேங்க்யூ மக்களே, நன்றி. தேங்க்யூ பாய். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் வந்தாச்சு
மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.